ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி உலகம். ஒரு நல்ல செயல் எல்லாவற்றையும் மாற்றும். செம்மங்குடி என்னும் கிராமத்தில் ஒரு குளிர் நிறைந்த மாலை நேரம் 11 வயதான முத்து பள்ளி முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவனது கையில் இருந்ததோ ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். அவனுக்கு உலகம் பசியின் வாசனையாகத்தான் தெரிந்தது. அவன் பாட்டியின் சிறிய வடைக்கடையை தாண்டி சென்றபோது சுட சுட இருந்த வடைகளின் வாசம் அவனை தாக்கியது. அவன் வயிறு உருமுவது அவனுக்கே கேட்டது. பாட்டி சிரித்துக்கொண்டே, "என்ன முத்து, ரொம்ப குளிருதா?" என்று கேட்டார். முத்து, "எனக்கு ஒரு வடை கொடுங்க பாட்டி, இந்த ஒரு நாணயம்தான் இருக்கு" என்று சொல்லி அதை மேடையில் வைத்தான். பாட்டி எதுவும் பேசாமல் ஒரு பெரிய வடையை அவனுக்கு கொடுத்து கண் சிமிட்டினார். முத்து அதை பொக்கிஷம் போல பத்திரமாக வைத்து கொண்டான். அவன் முதல் கடியை எடுக்க தயாரான போது ஒரு மெல்லிய விம்மல் சத்தம் கேட்டது. கடையின் படிகளுக்கு அருகில் ஒரு ஒல்லியான பசியால் வாடிய திருநாய் நடுங்கிக் கொண்டிருந்தது. முத்து தன் வடையை பார்த்தான். அவனும் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. அதுதான் அவனது கடைசி உணவு. ஆனால் நாயின் நடுக்கம் அவனது இதயத்தை உலுக்கியது. அவன் குனிந்து, "நீயும் பசியோடு இருக்கியா?" என்று மெதுவாக கேட்டான். அவன் வடையை 2ஆக உடைத்து பெரிய துண்டை நாயின் முன் வைத்தான். "இதை நீ எடுத்துக்கோ" என்று சொன்னான். நாய் அதை அவசரமாக சாப்பிட்டது. முத்துவிற்கு வயிறு வலித்தது. ஆனால் அவன் இதயம் நிரம்பி வழிந்தது. அன்று இரவு மன நிறைவுடன் உறங்கினான். அற்புதம்! அவன் கண் விழித்தபோது பச்சை பசையில் என்ற ஒளிரும் மரங்கள் சூழ்ந்த ஒரு மாய வனத்தில் இருந்தான். "நான் எங்க இருக்கேன்?" என்று அவன் முணுமுணுக்க ஒரு தாழ்ந்த குரல் ஒலித்தது. "நீ இரக்கமுள்ள இதயங்களின் வனத்தில் இருக்கிறாய்." அங்கே ஒளி மற்றும் இலைகளால் சூழப்பட்ட வனதேவதை தோன்றினாள். அவள் சிரித்தாள். "கேட்க முடியாத ஓர் உயிருக்கு உனது கடைசி உணவை கொடுத்தாய். நீயே இரக்கத்தின் அரசன்" என்று அந்த வனதேவதை சொல்லி தங்க இலைகளான கிரீடத்தை முத்துவின் தலையில் சூட்டினாள். அந்த காடு கை தட்டியது. கை தட்டல்களுக்கு மத்தியில் எல்லாம் மறைய முத்து தன் படுக்கையில் கண்விழித்தான். பொழுது விடிந்திருந்தது. அவன் சட்டைப்பையை தொட்டான். பாதி வடை இன்னும் இருந்தது. அதை சுற்றி ஒரு தங்க இலை சுற்றப்பட்டிருந்தது. அடுத்த நாள் முத்து கடைக்கு சென்றபோது அந்த நாய் அங்கே இருந்தது. பாட்டி அதற்கு குட்டி என்று பெயரிட்டிருந்தார். "நண்பா, உன்னாலதான் நான் எனக்கு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது" என்று முணுமுணுத்தான். அன்றையிலிருந்து முத்து அனைவருக்கும் உதவினான். எப்போதும் புன்னகைத்தான். அவன் செய்த ஒரு சிறு நன்மை அவனது வாழ்க்கையை பிரகாசமானதாக மாற்றி அமைத்தது. உங்கள் கைவசம் இருக்கும் கடைசி பொருளை கூட கேட்க முடியாத ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கும்போது பிரபஞ்சம் அதை உங்களுக்கு பல மடங்கு பெரிய வெகுமதியாக திருப்பி தரும். சிறு செயல் என்றாலும் அதில் உள்ள இரக்கத்தின் ஆழமே வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.